வீட்ல இந்த மாதிரி சொல்றவங்க இருக்காங்களா? என்னதான் வெஜ் சாப்பிட்டாலும் நான்வெஜ்க்கு ஈக்குவலா இல்லப்பான்னு. அப்ப அவங்களுக்கு வெஜ்ல இந்த மாதிரி அசத்தலா ஒரு தடவை செஞ்சு கொடுங்க. அவங்க வாயில இருந்து ரெண்டாவது இந்த வார்த்தை வரவே வராது. ஜஸ்ட் ஒரு ½ அன் அவர்ல இந்த லஞ்ச் மெனுவை ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளா நீங்க செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இப்ப நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறவங்க இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த லஞ்ச் ரைஸோட ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல 200 கிராம் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் இது கூடயே ஒரு மீடியம் சைஸ் பட்டை, 4 ஏலக்காய், 4 லவங்கம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 200 கிராம் வெங்காயம் இந்த மாதிரி நீள நீளமா கட் பண்ணி சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் உப்பும் சேர்க்கும் போது கேமராவை ஆன் பண்ணாம விட்டுட்டு இருக்கேன். ஷார்ட்ஸ்க்கு எடுத்த வீடியோல ஆன் பண்ணி வச்சிருக்கேன். அதனால இதை சேர்க்கும் போது நான் சேர்த்து போட்டிருக்கேன். சாரி. இதெல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடிய போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஸ்லோ ஃபிளேம்ல இருக்கணும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடிய ஓபன் பண்ணிட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ரைஸ்க்கு வெங்காயம் வதங்கி ரொம்ப பிரவுனாலாம் ஆகக்கூடாதுங்க. ஓரளவுக்கு லைட் பிங்கிஷா வந்துச்சுன்னா போதும். இந்த மாதிரி வெங்காயம் ரொம்ப வதங்கிடுச்சுன்னா இந்த ரைஸ் அப்புறம் டேஸ்டா இருக்காது. அதனால நான் இப்ப வீடியோல காமிச்சேன் இந்த லைட் பிங்கிஷ் கலர்லயே வதக்கிக்கோங்க. இப்ப இது கூடயே ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா, 5 பச்சை மிளகாய் இதை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் இந்த புதினா கொத்தமல்லி வதங்கிச்சுன்னா போதுங்க. ரொம்பலாம் நம்ம போட்டு வதக்கிட கூடாது. 3 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நமக்கு எண்ணெல்லாம் பிரிஞ்சு வரும் நல்லா வதங்கி. இப்ப இதுல இந்த பவுலால ஒரு பவுல் ஃபுல்லா நான் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 1.5 பவுல் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அரிசி சேர்க்கணும். இந்த தண்ணி கொதிக்கிற வரைக்கும் இந்த ரைஸ்க்கு பெஸ்ட் காம்பினேஷனான தால்ச்சா எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இதை மூடிய போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. தால்ச்சாக்கு 200 கிராம் தூரம் பருப்பு குக்கர்ல சேர்த்துட்டு தண்ணியும் சேர்த்து 2ல 3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க பருப்பை. நம்ம இன்னைக்கு செய்ய போறது வெஜ் தால்ச்சா தாங்க. ரொம்பவே அசத்தலா இருக்கும் இந்த ரைஸ் கூட இந்த வெஜ் தால்ச்சா. பருப்பை நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் இதுல ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு 2 மீடியம் சைஸ் ஆனியனை இந்த மாதிரி ரஃபா கட் பண்ணி சேர்த்துட்டு இது கூடவே 4 மீடியம் சைஸ் தக்காளிங்க நல்லா பழுத்த தக்காளியா சேர்த்துக்கோங்க. அப்பதான் சூப்பரா இருக்கும். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி. சில பேர் புளி சேர்த்தா பருப்பு வேக லேட் ஆகும்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. நீங்க தாராளமா இதுலயே சேர்த்து வேக வச்சுக்கலாம். அடுத்து இதை எடுத்து ஓரமா வச்சுட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ்ல 100 கிராம் கருணைக்கிழங்க இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இதை நம்ம ஏற்கனவே குக்கர்ல பருப்பெல்லாம் சேர்த்து வச்சிருக்கோம், அது நடுவுல வச்சுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு 4 விசில் வேக வச்சுக்கோங்க. நம்ம இது ரெடி பண்ற வரைக்கும் பாருங்க தண்ணியும் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்ப ஸ்டவ் சிம்ல வச்சுட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க 1 kg பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி போட்டதுக்கு அப்புறம் ரொம்பலாம் போட்டு கலந்துடக்கூடாதுங்க. லைட்டா இந்த மாதிரி கலந்துட்டு இந்த டைம்ல நீங்க உப்பு செக் பண்ணிக்கோங்க கரெக்டா இருக்கான்னு. உப்பு கொஞ்சம் அதிகமா இருந்தா அரிசி வந்ததுக்கு அப்புறம் கரெக்டா இருக்கும். இது கூடயே ஒரு லெமன் ஜூஸையும் சேர்த்துட்டு ஒரு தடவை லைட்டா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. 5 நிமிஷத்துல அரிசியும் தண்ணியும் இந்த மாதிரி ஈக்குவலா வந்துரும். கரண்டி வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க தண்ணி எந்த அளவுக்கு இருக்குன்னு. இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் ரைஸ் பாத்திரத்தை கீழே இறக்கிட்டு தம்முக்கு விடுறதுக்கு ஒரு வேஸ்ட் தவா வச்சுட்டு இதுக்கு மேல ரைஸ் பாத்திரத்தை வச்சிடுங்க. இப்ப இந்த மூடியை ஓபன் பண்ணிட்டு இந்த ரைஸ்க்கு மேல 3 டேபிள் ஸ்பூன் நெய்யை அப்படியே சேர்த்துக்கோங்க. நெய்யை சேர்த்துட்டு கலந்தெல்லாம் விடக்கூடாதுங்க. மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்ப இந்த ரைஸ்க்கு மேல ஒரு வெயிட்டை வச்சுட்டு 20 மினிட்ஸ் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணாதீங்க. இந்த 20 மினிட்ஸும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல மட்டும் தான் இருக்கணும். நம்ம இந்த வேலைலாம் செய்யறதுக்குள்ள வச்ச பருப்பும் வெந்துருச்சு. இப்ப குக்கரை ஓபன் பண்ணிட்டு உள்ள இருக்க டிஃபன் பாக்ஸை வெளியே எடுத்துருங்க. அடுத்து ஒரு மத்த வச்சு இந்த பருப்பை நல்லா மசிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மசிச்சதுக்கு அப்புறம் இதை எடுத்து ஓரமா வச்சுட்டு இப்ப கருணைக்கிழங்கு வெந்துச்சான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். மூடியை ஓபன் பண்ணிட்டு ஒரு கருணைக்கிழங்கு பீஸ் மட்டும் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க நல்லா சூப்பரா வெந்திருக்கு. இப்ப நான் இந்த தால்ச்சாக்கு சேர்க்கக்கூடிய காய்கறிகள் எல்லாமே ரொம்ப சீக்கிரமா வெந்துரும். இந்த கருணைக்கிழங்கு மட்டும் தாங்க லேட் ஆகும். அதனாலதான் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி செய்யும் போது நமக்கு டைமும் சேவ் ஆகும், கேஸும் சேவ் ஆகும், வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிடும். அடுத்து தால்ச்சா தாளிப்புக்கு ஒரு பாத்திரத்துல 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துட்டு எண்ணெய் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 லவங்கம், ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகள், ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்து இந்த மசாலா பொருட்கள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். முக்கியமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரே இடத்துல விட்டோம்னா அடி பிடிச்சிடும். நீங்க யோசிக்கலாம் வெங்காயம் வதங்காத முன்னாடி இதெல்லாம் சேர்த்துட்டோமேன்னு. நம்ம சேர்த்த மசாலா பொருட்கள் எல்லாமே வெங்காயத்தை கூட சேர்ந்து எண்ணெயில வதங்கும் போது தால்ச்சா ரொம்ப ருசியாவும் இருக்கும், பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாவும் இருக்கும். அடுத்து இது ஒரு மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. 3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை ஓபன் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க மசாலா நமக்கு அடி பிடிக்கும் இல்ல, தீஞ்சும் போகல. இப்ப இது கூடயே உங்களுக்கு விருப்பப்பட்ட காய்கறிகள் சேர்த்துக்கோங்க. 200 கிராம் கத்திரிக்காய், ஒரு முருங்கைக்காய், வாழைக்காய் நான் பாதி சேர்த்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி நீங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட காய்கறி சேர்த்துக்கோங்க. நான் எனக்கு பிடிச்ச காய்கறியை சேர்த்திருக்கேன். இதை சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த மசாலா கூட நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. அப்ப டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். அது வரைக்கும் ஸ்டவ் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை ஓபன் பண்ணி நல்லா கலந்துட்டு
சேர்த்துட்டு இது கூட நம்ம வேக வச்ச கருணைக்கிழங்க சேர்த்துட்டு ஒரு தடவை இந்த காய்கறிகள் கூட நல்லா கலந்து விட்டுட்டு கூடவே நம்ம வேக வச்ச பருப்பையும் சேர்த்துட்டு குக்கரை அலசி 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் பிரியாணி பவுடர் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பிரியாணி பவுடர் ஹோம் மேட் தாங்க. ஏற்கனவே நம்ம சேனல்ல இந்த பிரியாணி பவுடர் எப்படி செய்யறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க பாருங்க. இந்த மாதிரி நம்ம வீட்லயே செஞ்சு போடும்போது ரொம்பவே மனமா இருக்கும் தால்ச்சாக்கெல்லாம். அப்படி இல்லாதவங்க கடையில விற்கிற கரம் மசாலா பாக்கெட்ல 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்ததுக்கு அப்புறம் 5 நிமிஷம் மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை ஓபன் பண்ணிட்டு இது கூட பாதி மாங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி பீசஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டார்டிங்லயே மாங்காய் சேர்த்தோம்னா மாங்காய் ஃபுல்லா கரைஞ்சிடும். அதை நல்லா லாஸ்ட்ல இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. 3 நிமிஷத்துக்கு அப்புறம் சூப்பரான வெஜ் தால்ச்சா அட்டகாசமா ரெடி ஆச்சு. இதுல கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி இலைகளை தூவி நல்லா கலந்து விட்டு இறக்கிடுங்க. கம கமன்னு மணக்க மணக்க வெஜ் தால்ச்சா ரெடி. நம்ம இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம தம்முக்கு வச்ச ரைஸும் ரெடி ஆயிட்டு இருக்கோம். ஓபன் பண்ணி பார்த்துடலாம். ஓபன் பண்ணும்போது நீங்க இந்த மாதிரி தான் ஓபன் பண்ணணும். நீங்க டக்குன்னு மூடி எடுத்தீங்கன்னா அனல்லாம் கையில அடிச்சிடும். ஃபர்ஸ்ட் கரண்டியை சைட்ல தான் விட்டு ரைஸ் எடுக்கணும். அப்பதான் உள்ள தண்ணி இருந்துச்சுன்னா கூட எக்ஸ்ட்ரா ஒரு 5 மினிட்ஸ் நம்ம தம்முக்கு விட முடியும். இதுல கொஞ்சம் கூட தண்ணி இல்ல. கரெக்டான பதத்துல ரைஸ் வெந்து சூப்பரா வந்திருக்கு. அரிசியும் பாருங்க உடையில நல்லா உதிரி உதிரியா இருக்கு. இந்த மாதிரி ரைஸ் வரணும்னா உங்களுக்கு கரெக்டான அளவு தண்ணி ஊத்தணும். தம்முக்கு கரெக்டா 20 மினிட்ஸ் வைக்கணும். முக்கியமா மெயினா இன்னொன்னு அரிசியை சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம கிளறிட்டே இருக்க கூடாது. அவ்வளவுதான் முஸ்லிம் ட்ரெடிஷனல் பகாரியா ரைஸ் செம்மையா ரெடி ஆச்சு. இப்ப இதை சர்வ் பண்ணிக்கலாம். உங்க வீட்ல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இல்ல திடீர் விருந்தாளிகள் வந்துட்டா நான்வெஜ் செய்ய முடியாத விரத நாட்கள் இந்த மாதிரி டைம்ல இந்த லஞ்ச் மெனு நீங்க ட்ரை பண்ணலாம். நான்வெஜ்ஜுக்கே டஃப் கொடுக்குங்க இந்த வெஜ் தால்ச்சாவும் பகாரியா ரைஸும். இந்த மாதிரி வெஜ் தால்ச்சாவோட இந்த பகாரியா ரைஸ் கொடுத்தீங்கன்னா உங்க வீட்ல இருக்கிறவங்களும் சரி உங்க கெஸ்டும் சரி சைவ உணவை இந்த அளவுக்கு ருசியா சமைச்சிருக்கீங்களே சொல்லி கண்டிப்பா உங்களை பாராட்டி தள்ளுவாங்க. சாப்பிடுறவங்க வயிறும் சரி மனசும் சரி ஃபுல்லா நிறையும். அப்புறம் உங்க வீட்டு கெஸ்ட் விருந்து சாப்பாடுனா இதுதான் விருந்து சாப்பாடு சொல்லுவாங்க. நீங்களும் இந்த பகாரியா ரைஸ் வெஜ் தால்ச்சா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.